அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பயங்கர பரபரப்பாக இருக்குது. எல்லாருமே நியூஸ் சேனலில் உட்காந்துருப்பீங்க, நியூஸை பார்த்துட்ருப்பீங்க. அடுத்து என்ன வரப்போகுது, யார் ஆள போகிறாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு யார் நம்மளை ஆட்சி செய்ய போகிறாங்கன்னு கனவுகளோடு காத்துட்ருப்பீங்க. புதிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, பழைய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய ஒரு பதட்டமும், யார் வரப்போகிறா, நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அவங்க செலக்ட் ஆகிடுவாங்களா, நம்ம தோற்றுருவோமா, பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ரிசல்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமானதாக கருதப்படும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஜெயித்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். தோல்வி அடைந்தாலும் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா தோல்வியை மக்களுடைய தீர்ப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு மக்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அடிப்படை சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், அடிப்படை மேம்பாடு திட்டங்களை தீட்டி அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அடுத்த லெவலில் ஜெயிக்கலாம், அடுத்த லெவலில் நீங்கள் போகலாம். வெறும் ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி மக்களை மனுஷங்களாக பார்க்க பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அடிப்படை விஷயம்னு ஒன்று இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு டீம் லீடரோ டீம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுடைய உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னென்ன வேணும், உனக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குது, ஏன் டீம் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க மாட்டேறேன், ஏன் இது பண்ண மாட்டேறேன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் போட்டிருக்கு. ஸோ இது மாதிரி தலைவர்கள் உங்களுக்குள்ளேயே மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு 1-to-1 மாதிரி வச்சு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னோட தொகுதியில் என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னோட தொகுதியை இன்னும் சீரமைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிற அப்படிலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிட்டே இருந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டே இருந்து மக்களை இன்னும் அதிகமாக வழிநடத்தணுன்ட்டு கேட்டுக்கிறேன். புதுசாக வரப்போகிறவங்களுக்கும் சரி, இப்போது இந்த ஆட்சி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தலைவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் காத்துட்ருக்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, நிறையா ஆல்ரெடி பாலியல் பிரச்சனை போயிட்டுருக்கு, நிறையா இந்த சமூக சீர்கேடுகள் போயிட்டுருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது நிறையா. ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு தெரியல. அதை தாண்டி மக்கள்கிட்ட ஆல்ரெடி கடும் நிதி நெருக்கடி இருக்குது, ஆல்ரெடி கஜானாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா உதவித்தொகை, ஊக்கத்தொகை, நிறையா சலுகைகள் சொல்லிவிட்டு இலவசம்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி கடனில் இருக்குது. கிட்டத்தட்ட 10.50 லட்சம் கோடி தமிழ்நாட்டோட கடன் சுமை இருக்குது. மீண்டுமா திரும்பவும் ஏதாவது சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்னா திரும்பவும் கடன் தான் வாங்கணும். இந்த கடன் சுமைகளை எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு தெரியல. புதுசாக வருவாயை உள்ளே வருவதற்கு, புதுசாக இன்கம் உள்ளே வர்றதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. நிறையா வேலைவாய்ப்புகள் உருவாக்குவதற்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ தமிழ்நாடு மக்கள் உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணுன்ட்டு தான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை, உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்க. நம்பிக்கையோடு உங்களோட செயல்களை செய்யுங்க. மக்கள் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, கீழே அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். அவங்களுடைய தேவைகள் என்ன, அடிப்படை வசதிகள் என்ன, அடிப்படை தேவைகள் என்ன, உணவு, உடை, இருப்பிடம், இதை தாண்டி அவனுக்கு என்னவா தேவைப்படும், அவன் என்ன எதிர்பார்க்குறான், அவனோட வாழ்க்கையோடைய அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணுன்னு ஆசைப்பட்றான், அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஃபாரினர் மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் நம்மளுடைய கல்வி தகுதியை அதிகப்படுத்துங்க, கல்வியை இலவசத்துக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், மருத்துவ வசதி கொடுங்க, நிறையா விஷயங்கள் பண்ணலாம். மக்கள் எது அடிப்படை தேவையோ அதை கொடுங்க. வெறும் பேருந்தில் போகிறது மட்டுமே அவனுக்கு முக்கியமானதாக இருக்காது. அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்கும். வெறும் இலவசத்தை கொடுத்து அவனை மயக்காதீங்க. ஸோ அதை தாண்டி அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திங்கன்னா அவனே நிறைய விஷயத்த பண்ணிப்பான், அவனாலேயே முடியும். அதே மாதிரி டேக்ஸ் ரிடம்ஷனை ரொம்ப அதிகமாக கொடுக்காமல் டேக்ஸ் ரிடம்ஷனை கம்மி பண்ணி கொடுங்க. நடுத்தட்டு மக்களுக்கு அவனோட தேவைகள் என்னவாக இருக்கும், டெய்லி வண்டியில் போயிட்டு வரோம், டெய்லி ரோடு சரியில்லை, ரோடோட பாதுகாப்பை எப்படி பண்ணுங்கள், டேக்ஸ் எல்லாத்துக்குமே டேக்ஸ் போடாமல் முக்கியமான டேக்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரிடக்ஷன் பண்ண முடியுமோ, எதெல்லாம் மக்களுக்கு உதவியாக இருக்குமோ அதை கொண்டு வாங்க. குடித்து மக்கள் அழிஞ்சு போகாமல் குடியிலேருந்து அவங்கள எப்படி காப்பாற்றலாம், குடிக்கிற மக்கள்லேருந்து அவங்கக்கிட்டேருந்து வெறும் டேக்ஸை மட்டுமே எதிர்பார்க்காம அதை ஒரு வரி பணத்தமாக பார்க்காம அவனும் ஒரு வாழ்வாதாரம், அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த குடியை எப்படி நிறுத்தலான்றதை யோசிங்க. அந்த கம்பெனிஸை எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு யோசிங்க. சின்ன சின்ன விஷயத்த சொல்லணும்னு தோணுது. உங்களுக்கே எல்லாமே தெரியும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய சவாலை காத்துட்ருக்கீங்க. இந்த 10.50 லட்சம் கடன் கோடியை எப்படி அடைக்க போகிறீங்கன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் பி ரெடி. யாராக இருந்தாலும் சரி, ஜெயிக்கிறது சந்தோஷமாக பண்ணுங்கள். தோக்குறவங்க அதை ஆக்ரோஷமாக எடுத்துக்காமல், அதை ஒரு தப்பான முடிவாக எடுத்துக்காமல், மக்களை எந்த சூழ்நிலையும் துன்புறுத்தாமல், எதிர்கட்சியாக போயிருந்தாலும் அவங்க அரசியலில் உட்காந்துட்ருக்கவங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடுற பேரில் அவங்கள
மட்டம் தட்டியோ இல்லை மக்களை மட்டம் தட்டியோ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை கிடைக்காம பண்ணிடாதீங்க. ஸோ 2 பேருமே சமமாக நின்று எல்லாருக்குமே மக்களுக்காக பேசுங்க, மக்களுக்காக போராடுங்க. நீங்கள் அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக மக்கள் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இது மிக முக்கியமான தேர்தல் முடிவுகள். இதை எதிர்பார்த்து நிறைய பேர் காத்துட்ருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புதிய தலைவர்களுக்கும் வரப்போகிற தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சொல்லணும்னு தோணுச்சு. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ.